ஏம்மா நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருக்க, அப்படி என்னத்தை தான் பேசுவ? இல்லை மாமி, என் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ, டெய்லியுமா நல்லா விசாரிப்ப? ஆமாம் மாமி, ஒருத்தவங்களை நல்லா விசாரிக்கிறது நல்ல விஷயம் தானே? ஆமாம்மா, ஒருத்தவங்களை நல்லா விசாரிக்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். பக்கத்து வீட்டுக்காரவங்க உடம்பு சரியில்லாமல் 1 மாதமாக படுத்து கிடக்குறாங்க. அவங்கள போய் நல்லா விசாரிச்சுட்டு வரலான்னு டெய்லியும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னடானா கண்டுக்கவே மாட்டேங்கிற. இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு நாளை கடத்திக்கிட்டே இருக்க. ஆனால் எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு டெய்லியும் ஃபோன் பண்ணி மணிக்கணக்காக நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கியே. கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டவங்களையும் நல்லா விசாரிமா, அதுக்கு அல்லாவிடம் அதிகமான நற்கூலி இருக்கு. நோய்வாய்ப்பட்டவங்களை நல்லா விசாரிக்கிறது ஒரு முஸ்லீமோட கடமை. அது மட்டும் இல்லாமல் நோயாளியை நல்லா விசாரிக்க போனவங்க திரும்பி வர வரைக்கும் சொர்க்கத்தின் கனியை பறித்து கொண்டே இருப்பாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ்லாம் உனக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் சொல்கிறேன்.